குறைந்த விலையில் பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய விளக்குகள், பித்தளை பொருட்கள், சாமி சிலைகள்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஒரே கடையில் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ஆன்லைன்லேயும் சரி. இப்போ பூஜைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸை காமிக்கிறேன். கேரளா விளக்கு, குத்து விளக்குன்னு அரை அடியிலேருந்தே எல்லா அடி வரைக்குமே நீங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா விளக்குலையுமே நிறைய டிசைன்ஸு, பேட்டர்ன்ஸும் அவைலபிளாக இருக்குது. மினிமமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியான சாமி சிலையிலேருந்து பிரசாதம் வைக்கிற செம்பு தட்டு வரைக்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இது பச்சை கற்பூர விளக்கு. விளக்கு ஏற்றிட்டு மேலே தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டால் வீடே மணக்கும் இல்லையா? இந்த விளக்கும் இங்கே இருக்குது. இது நிலைவாசலில் வைக்கக்கூடிய அணையா விளக்கு. கண்ணாடி இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும், விளக்கு அணையாமலும் இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், நிலைவாசல்லையும் வைக்கலாம். அதுலேயும் நிறைய டைப் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியான சாமி சிலைகளும் இருக்குது. வெங்கலத்துலேயும் பித்தளையிலையும். பித்தளையில் நல்ல வெயிட்டாக இருக்கும். சாமி சிலைகள் ஒன்று எடுக்கும்போதே நல்லா பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருந்துச்சு. அது ஒவ்வொரு சிலைகளுமே நல்ல தத்துருவமாக இருந்துச்சு. நான் சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கோயிலில் வைக்கக்கூடிய அணையா விளக்கு, சின்னது பெருசுன்னு, கண்ணாடி போட்ட கூண்டு விளக்குன்னு எல்லா விளக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஷோகேஸில் வைக்கக்கூடிய ஹோம் டெக்கர் ஐட்டமாக யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை பொருட்களும் இருக்குது. யானை அந்த மாதிரியெல்லாம். இப்போ விளக்குலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா விளக்கு இருக்கும். அதுலேயே முகம் வச்சது இருக்குது, முகம் இல்லாமல் இருக்கிறது, திரி போட்டு ஏற்றுறது இருக்குது. டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற விளக்கு இருக்குது. குட்டி குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. இதெல்லாம் கார் டேஷ்போர்டில் இல்லாட்டி ஷோகேஸ்லாம் வைக்கலாம், இல்லை பூஜை அறையிலே வச்சுக்கலாம். குட்டி விநாயகர், பிள்ளையார், யானை இதெல்லாம் செம்ம வெயிட்டாக சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ கோயிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, நெய் விளக்கு சூடை ஏற்றுறதுக்குன்னு, அந்த மாதிரியான 5 முக விளக்கு, 4 முக விளக்கு, 3 முக விளக்குன்னு எல்லா வகையான விளக்குகளுமே இருக்குது. பத்தி ஸ்டாண்டே நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. சூடத்தட்டு, சாம்பிராணி கரண்டி, மணி அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸுமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபண்டபிளான ப்ரைஸு. அதனால தான் நான் உங்களுக்கு ப்ரைஸை வந்து சொல்லலை. பித்தளை வந்து பெரிய பெரிய பொருள்னால் வெயிட் போட்டு கொடுப்பாங்க, சின்ன சின்ன பொருள்னால் பீஸ் ரேட்டில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெரைட்டிஸ் இருக்கும். குபேர விளக்கு, ஸ்டாண்டு வச்ச விளக்கு, அந்த மாதிரியெல்லாம். இப்போ பூஜைக்கு லட்சுமி பூஜை பண்ணுறோம்ல, அதுக்கு காயின்ஸ் வேணும் அப்படின்னா அந்த காயின்ஸும் அவைலபிளாக இருக்குது. திரியை தூண்டி விடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதிலே பித்தளை கம்பி வச்சுருக்காங்க. குத்து விளக்குலே எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா முகம் மட்டும் மாறும். மயில் போட்டது, யானை போட்டதுன்னு நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிள்ளையார் தாமரையில் உட்காந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான். இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, குத்து விளக்கில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதுவும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஷோகேஸில், பூஜை அறையில், கார் டேஷ்போர்டில் எல்லாம் நம்ம வைப்போம் இல்லையா, இந்த மாதிரியான ஓம் போட்டது, வேல் வச்சது, குட்டி குட்டி குபேர பொம்மைகள், இந்த மாதிரியானது இருக்குது. இது பித்தளையில் இல்லாமல் சும்மா நம்ம ஷோகேஸ்க்காக வைக்கிற கிஃப்ட் ஐட்டம் மாதிரி யூஸ் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறமா சாமி சிலைகள் நிறைய இருக்குது. சிவன், பார்வதி இருக்க மாதிரி, முருகர், விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, கிருஷ்ணன், நிறைய சாமி சிலைகள் இருக்குது. ஒன்றொன்னே நான் எடுத்து காமிக்கலை. எல்லா சாமி சிலைகளுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ விளக்கில் எத்தனை டைப் இருக்குதுன்னு பாருங்களேன். மயில் போட்ட விளக்குலேயே 5 திரி போடுறது, ரொம்ப குட்டியாக ரொம்ப சூப்பர் அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஓம் போட்டது, சங்கு விளக்கு, பெருமாளுக்கு தனியாக ஏற்றுற மாதிரி, மீனாட்சிக்கு தனியாக ஏற்றுற மாதிரி, மீனாட்சி உருவப்படமே இருக்குது. சிலையோடைய விளக்கு வர மாதிரி இருக்குது. காமதேனுலேயே வந்து எவ்வளோ வகை இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸில் தான் இருக்கும். அப்புறம் லிங்கத்தோடு இருக்க மாதிரி, அபிஷேகம் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் வீட்டில் பூஜை வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சிலைகளும் இருக்குது. நான் அபிஷேகம் பண்ண மாட்டேன், வெறும் ஆதாரனை மட்டும்தான் காமிப்பேன், பூஜை மட்டும் தான் நான் நார்மலாக பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான சிலைகளும் இருக்குது. இப்போ நெய்வேத்தியம் வைக்கிற சின்ன சின்ன பிளேட்டில் இருந்து கிண்ணம், பவுல்ஸ்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பித்தளையில் ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. இதில் சாம்பிராணி போடுறது, புகை மட்டும் வெளியில் வரும் பார்த்தீங்களா, செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. ஆன்லைன்லேயே நீங்கள் ப்ரைஸை கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பை பொறுத்தளவு அந்தளவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் நான் வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன கலெக்ஷன் இருக்கதை காமிக்கிறேன். ஒரு நாள் நீங்கள் பித்தளை பாத்திர ஹோல்சேல் கடையில் என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்களோ அதே ப்ரைஸில் தான் இந்த ஷாப்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 1க்கு 2 பொருள் வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் 20-30 ரூபா ரேட்டு வந்து கம்மி பண்ணி கூட கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஆச்சரியப்பட்டு போய் தான் நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட்டே பண்ணுறேன்னா பாருங்கள். வாசலில் அழகுக்காக வைக்கக்கூடிய விளக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதில் சின்ன சைஸும் இருக்குது, இந்த மாதிரி பெரிய சைஸுமே இருக்குது.
சின்னதெல்லாம் வந்து 350 ரூபா, பெரிய விளக்கு வந்து 550 ரூபாவு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் இருக்கிறது வந்து கண்ணாடியாக கொடுத்தா கூட உடஞ்சி போயிடும். அது வந்து நான் என்ன சொல்கிறது, பவளம் மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்க பாசியில் வச்சு கம்பியில் கோர்த்து பண்ணியிருந்தாங்க. அந்த விளக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அகல் விளக்கே வந்து கீழே கசியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டோட வருது. அப்புறம் உள்ள திரி போட்டு ஏற்றுவோம் அந்த மாதிரி விளக்கு. குபேர விளக்குலேயே ஸ்டாண்ட் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியான விளக்கு இருக்குது. ஸ்டாண்டோட இருக்கிற மாதிரியான விளக்கு இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் இருக்குது. அணையா விளக்கு ஆயிடுற மாதிரி ரொம்ப லார்ஜ் சைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து விளக்கு தான். நம்ம வந்து காற்று பட்டு அணையாமல் இருக்கிறதுக்காக சப்போஸ் ஓப்பன் டோரில் பூஜை ரூம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளிச்சம் மட்டும் நமக்கு வரும், காற்று பட்டாலும் அணையாமல் இருக்கும் இல்லையா. க்ளோஸரோடு இருக்கக்கூடிய விளக்கும் அதுவுமே எல்லா சைஸஸ்லையுமே வச்சுருந்தாங்க, குட்டி பெருசு அப்படின்னு. 5 முகம் திரி போட்டு விளக்குற அகல் விளக்கு மாதிரியே ஸ்டாண்டோட இருக்குது. இந்த கடையில் பாருங்கள், விளக்குலேயே 1008 கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. சாமி சிலைகள்லாம் அவ்வளோ தத்ரூபமாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, மங்களகரமான பொருள் மஞ்சள், குங்குமம், கயிறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையானது இருக்குது. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பவளமும் கிடைக்கும். தாலி கயிறில் கோர்த்து போடுவோம்ல, சிவப்பு கருப்புன்னு 2 கலர்லேயுமே இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வாங்கிக்கலாம். அது மட்டும் கிடையாது, சில்வர் பிளேட்டிங்கில் இருக்கக்கூடிய காப்பு, வெங்கலம் மாதிரி இருக்கக்கூடிய காப்பு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் தாழம்பூ, குங்குமம், சந்தனம், மஞ்சள்னு எல்லாமே மங்களகரமான பொருட்களும் இங்கே வச்சுருக்காங்க. மதுரைக்கு ஃபேமஸ்ஸு மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் இருக்க தாழம்பூ குங்குமம் தான். அதை வச்சோன்னா அதோட வாசமும் தனியாக இருக்கும். நம்ம நெத்தியில் வைக்கும்போது, வகுடெடுத்து வைக்கும்போது அந்த குங்குமமும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ கோயிலுக்கெல்லாம் காணிக்கைக்கு நாங்கள் மணி வாங்கி செலுத்துவோம். இப்போ கருப்புசாமி கோயிலில் மதுரையில் இருக்கவங்கெல்லாம் மணி வாங்கி செலுத்துவோம், ஏதாவது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி நேர்த்திக்கடனுக்கு செலுத்தக்கூடிய மணியும் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. பானை பித்தளையிலே இருக்குது. அடுக்கு 5 அடுக்கு உள்ள பானை. சின்ன சைஸு, மீடியம் சைஸு, பெரிய சைஸுன்னு இருக்குது. பெரிய சைஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 550 ரூபா தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸ் இந்த வீடியோவில் எதுலேயுமே மென்ஷன் பண்ணாததுக்கு காரணம், நம்ம நேரில் போனோம் அப்படின்னா நான் அவங்க சொல்கிற விலையை காட்டிலும் நமக்கு கம்மி பண்ணியே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துங்க, அகல் விளக்கில் நியூ டிசைன்ஸு. அகல் விளக்கு மண்ணால் வாங்கும்போது கசியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டா ரெகுலராக வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். காப்பரில் செம்பு அதெல்லாம் இருக்குது. பூஜைக்கு வைக்கிற கலச செம்பு, உருளி, குட்டி குட்டி விளக்கு வைக்கிற தட்டு அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிரசாதம் வைக்கிற பவுல்லே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. உருளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னது, பெருசு, லைட் வெயிட்டானது, ஹெவி வெயிட்டான உருளின்னு நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. டைரக்ட் விசிட் ஷாப்பு தான். இந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி எல்லா திங்ஸஸும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் தெற்கு கோபுர வாசல் இந்த டேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட்டில் தான் இருக்குது SBJ கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லரிஸ் இருக்கும், அதோட வாசலில் தான் இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். உங்கள் பூஜை ரூமுக்கு தேவையான திங்ஸஸை அஃபண்டபிளான ப்ரைஸில் தாராளமாக வாங்கிட்டு போகலாம். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு ஓரலாக வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம்.